வணக்கம், நான் உங்கள் யஷ்வந்த் குமார். வீட்டில் எல்லாருமே அல்வா செஞ்சுருப்பீங்க. திருநெல்வேலி அல்வா, பீட்ரூட் அல்வா, கேரட் அல்வா, இல்லைனா ஃப்ரூட்ஸ் வச்சு ஏதாவது அல்வா செஞ்சுருப்பீங்க. பட் பச்சை மிளகாய் வச்சு அல்வா செஞ்சுருக்கீங்களா? இன்றைக்கி நம்ம பச்சை மிளகாய் அல்வா செய்ய போகிறோம். பச்சை மிளகாய் அல்வா அப்படின்னு பயந்துடாதீங்க. இதை நாங்கள் வீட்டில் ட்ரை பண்ணி பார்த்துருக்கோம். டேஸ்ட் வந்து ரொம்பவே நல்லா வந்துச்சுங்க. இப்போ அது எப்படி செய்கிறது அண்ட் அது தேவையான இன்க்ரீடியன்ட்ஸ் என்னென்னு பார்த்துருவோமா? பச்சை மிளகாய் அல்வா செய்ய தேவையான பொருட்கள்: பச்சை மிளகாய், கார்ன் ஸ்டார்ச், சர்க்கரை, நெய், முந்திரி பருப்பு, எலுமிச்சை பழம் மற்றும் இடித்த ஏலக்காய். இப்போ நான் வந்து இங்கே ஒரு பேன் வச்சுருக்கேன். இந்த பேனில் நம்ம பாயில் பண்ணுறதுக்கு தேவையான அளவு தண்ணி சேர்த்துக்கலாம். இப்போ இந்த தண்ணி வந்து நல்லா சூடாகணும். அதன் பிறகு இதில் நம்ம பச்சை மிளகாய் சேர்த்துக்கலாம். இப்போ பார்த்தீங்கன்னா இந்த தண்ணி நல்லா சூடாக இருக்குது. இந்த நேரத்தில் இதில் நான் பச்சை மிளகாய் சேர்த்துக்கிறேன். இந்த பச்சை மிளகாய் வந்து நான் ரெண்டாக வெட்டி இதுக்குள்ளே இருக்க விதையெல்லாம் எடுத்துட்டேன். இப்போ இந்த பச்சை மிளகாயை வந்து ஒரு 5லிருந்து 10 நிமிஷம் தண்ணியில் வேக வச்சுக்கலாம். இந்த மாதிரி வேக வைக்கும்போது இந்த பச்சை மிளகாயில் இருக்க காரம் வந்து தண்ணியில் இறங்கிடும். அதனால் நமக்கு அல்வாவில் வந்து காரம் இருக்காது. இப்போ இந்த பச்சை மிளகாய் வந்து வெந்துடுச்சு. இதை நம்ம ஒரு ஃபைன் பேஸ்ட்டாக தண்ணி விட்டு அரைச்சிக்கலாம். இப்போ இந்த பேனில் நான் வந்து நெய் சேர்த்துக்கிறேன். இந்த நெய் நல்லா சூடானதன் பிறகு இதில் நம்ம முந்திரி பருப்பு சேர்த்துக்கலாம். இந்த முந்திரி பருப்பு வந்து நல்லா பொன்னிறமாக வர வரைக்கும் வறுத்துக்கோங்க. நீங்கள் முந்திரி பருப்பு கூட திராட்சை கூட சேர்த்துக்கலாம், அது உங்களோட விருப்பம். இப்போ பார்த்தீங்கன்னா இந்த முந்திரி பருப்பு நல்லா பொன்னிறமாக வந்துடுச்சு. இந்த நேரத்தில் இது நம்ம நல்லா ஃபைன் பேஸ்ட்டாக அரைச்சி வச்சுருந்தேன் பச்சை மிளகாய் விழுது சேர்த்துக்கலாம். இப்போ இந்த பச்சை மிளகாயோட பச்சை வாசம் நல்லா போகணும், அது வரைக்கும் இது நல்லா கிளறிக்கோங்க. இப்போ அதோட பச்சை வாசம் நல்லா போயிடுச்சு. இந்த நேரத்தில் நம்ம தேவையான அளவு சர்க்கரையில் சேர்த்துக்கலாம். இந்த சர்க்கரை சேர்த்தோடனே இது நல்லா ஒரு டார்க் க்ரீன் கலருக்கு மாறும். அது வரைக்கும் இது நல்லா கிளறிக்கோங்க. அதன் பிறகு நம்ம அடுத்த இன்க்ரீடியன்ட் சேர்த்துப்போம். இப்போ இதை நான் வந்து இடித்த ஏலக்காய் தூள் சேர்த்துக்கிறேன். நல்லா ஒரு வாட்டி மிக்ஸ் பண்ணிக்கோங்க. இந்த அல்வா வந்து எந்த அளவுக்கு நல்லா கொதிக்குதோ அந்த அளவுக்கு இதில் வந்து பச்சை மிளகாய் வாசம் இதில் இருக்காது. இப்போ நல்லா கிளறி விட்டுட்டு இதில் நான் எலுமிச்சை சாறு சேர்த்துக்கிறேன். இந்த எலுமிச்சை சாறு வந்து இந்த அல்வாவுக்கு நல்லா ஒரு புளிப்பு தன்மையாக கொடுக்கும். அது மட்டும் இல்லாமல் நம்ம சேர்த்துக்க சுகர் வந்து கிறிஸ்டலைசேஷன் ஆகாமல் இருக்கிறதுக்காக யூஸ்ஃபுல்லாகவும் இருக்கும். இப்போ இந்த நேரத்தில் நான் இதில் கார்ன் ஸ்டார்ச் சேர்த்துக்கிறேன். இந்த கார்ன் ஸ்டார்ச் சேர்த்த உடனே கிளறிக்கிட்டே இருங்க. ஏன்னா வந்து சீக்கிரம் வந்து கட்டியாக ஸ்டார்ட் ஆகிடும். நீங்கள் ஒருவேளை விட்டுட்டீங்க அப்படின்னா லம்ப்ஸ் ஃபார்ம் ஆகிடும். அதனால் இந்த மாதிரி நல்லா மிக்ஸ் பண்ணிக்கிட்டே இருங்க. இப்போ இந்த பதம், அதாவது பேனில் ஒட்டாத பதத்துக்கு வந்ததன் பிறகு இதை நம்ம நெருப்புலேருந்து எடுத்துருவோம். ஒரு சூப்பரான பச்சை மிளகாய் அல்வா தயாராகிடுச்சு. இப்போ இது அழகாக ஒரு பவுலில் நம்ம போர்ஷன் பண்ணிக்கலாம். ஒரு சூப்பரான பச்சை மிளகாய் அல்வா ரெடி ஆகிடுச்சு. இந்த பச்சை மிளகாய் அல்வா அப்படின்னு சொன்ன உடனே இதில் காரம் இருக்குன்னு நினைக்காதீங்க. ஏன்னா பச்சை மிளகாயில் இருக்க விதையெல்லாம் எடுத்தாச்சு. அது மட்டும் இல்லாமல் இந்த பச்சை மிளகாய் நல்லா பாயிலும் பண்ணியிருக்கோம். அதனால் இதில் காரமே இருக்காதுங்க. இந்த பச்சை மிளகாய் அல்வாவில் லைட்டாக காரம், லைட்டாக புளிப்பு அண்ட் லைட்டாக இனிப்பும் சேர்ந்து ஒரு சூப்பரான டேஸ்ட்டில் இருக்கும். இதை நீங்கள் வீட்டில் ட்ரை பண்ணி பாருங்கள். அண்ட் கண்டிப்பாக உங்கள் எல்லாருக்குமே ரொம்பவே பிடிக்கும். இதே மாதிரி இன்னொரு சூப்பர் ரெசிபி நான் சந்திக்கிறேன். until then, bye from யஷ்வந்த்.